உங்களுடைய குருஜி நான் அண்ணாமலை பேசுகிறேன். திங்கட்கிழமை காலையில் 7 மணி சாயங்காலம் 7 மணி வரை உங்களுக்கு அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடுக்கடிச்சு என்னுடைய சாமியெல்லாம் அழைச்சி உங்களுடைய குலதெய்வத்தை கூப்பிட்டு உங்கள் குடும்பத்தில் ராவம் நஷ்டம் குழந்தைங்க குட்டிங்க இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நாங்களே சொல்லிடுவோம். அதுக்கு மேலே தீர்வு நீங்கள் எதை வேணாலும் கேட்டுக்கலாம். அதேமாதிரி உண்ணாமலை அம்மன் நாங்கள் அருள்வாக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரை மத்தியானத்தில் 1 மணி நேரம் கோயில் நட சாத்தப்படும். அதுக்கு மேலே பார்க்க ஆரம்பிச்சுக்குவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தீர்த்து கொடுத்துட்றோம். குருஜி அண்ணாமலை பேசுகிறேன். திங்கள் வெள்ளி அருள்வாக்கு சொல்லப்படும். உடுக்கி அடித்து சாமி அழைச்சி உங்களுடைய பிரச்சனை எல்லாமே நாங்களே சொல்லிவிடுவோம். அதுக்கு தீர்க்க நீங்கள் எது வேணாலும் பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்து அருள்வாக்குனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, காடு வீடு இருக்குதா அப்படிங்கிறது, பிள்ளைங்க படிக்கலைன்னா அந்த படிப்பு, கல்யாணம் பண்ணிடலாம் அந்த கல்யாணம், இது குடும்பத்து பிரச்சனை இருந்தால் சிக்கல் தீர்த்து கொடுப்போம். இது வரைக்கும் நான் 17 வருஷம் வாக்கு சொல்கிறேன். ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. குடும்பத்து சிக்கல், தண்ணி எடுத்து கொடுக்கறது, காய்ச்சோடெல்லாம் ஒதுக்குறது எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அமாவாசைக்கு மலையனூர் ஒரு அம்மன் பூசை, விளக்கு பூசை போடுறோம். அந்த பூசை எல்லாம் அலங்காரம் பண்ணி சுத்தம் பண்ணி சாமி அழைச்சி குங்குமம் மஞ்சத்தூள் புடவையெல்லாம் கட்டி தலையில் விளக்கு வச்சு கையை விட்டுட்டு சாமி சிவன் கோயிலில் இறக்கி வைக்கும். அந்த பூசையில் கலந்துக்கிறவங்க எல்லாம் மாலை, சிகப்பு, மஞ்சத்தூள், குங்குமம், பால், முட்டை எல்லாம் கொண்டாந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கும்பிட்டு சத்திக்கனி அருள்வாக்கில் கொடுப்போம். குடும்ப பிரச்சனைக்கு, கல்யாண பிரச்சனைக்கு, டிஸ்டி ஓம்பலுக்கு அந்த எலுமிச்சம்பழம் நாங்கள் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போய் நீங்கள் என்னென்ன முறையிட்டு வேண்டுதலை பண்ணி வாங்கிட்டு போகிறீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேறினாட்டி நீங்கள் அந்த அம்மாளுக்கு எது வேணாலும் செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு நாகம்மா பூசை, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு மாங்கலி கவுரு, வளையல், மாலை எல்லாம் வாங்கிட்டு அதை கழித்து இது பண்ணோம்னா ஒரு 2000 பேர்த்துக்கு பக்கமாக இது வரைக்கும் கல்யாணம் ஆகிருக்குது. குழந்தை பாய்க்கிறதுக்கு அம்மனுடைய அருள்வாக்கில் அந்த சாப்பாடு அன்னைக்கு கொடுக்குறது. அமாவாசை அன்னைக்கு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அந்த சத்திக்கனி வாங்கிட்டு போனால் குழந்தை உருவு பண்ணி அது கிடைக்கும். அப்படிங்கிறத நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வேலைக்கு போகிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிக்கல் இடைஞ்சல் எது இருந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறோம். நீங்கள் அதை தீர்த்து கொடுக்க மாட்டோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தீர்த்து கொடுத்த வாட்டி இந்த ஆலயத்துக்கு உங்களுக்கு மனசேற்ற மாதிரி செய்யுங்க. மின்னுங்க நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். நீங்கள் கச்சிதமாக செஞ்சுக்கலாம். அதேமாரி தொழில் பிரச்சனை, சிக்கல் பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் அதை தீர்த்து கொடுப்போம். வெள்ளாள கொண்ட மேற்காடு கணபதி நகர், கணபதி நகர்லேருந்து வடக்காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு வரும். அடிவாரம், அதில் மேலே பெருமாள் கோயில், அந்த நடுமலையில் நம்மளுடைய சிவன் கோயில், அடிவாரம் சிவன் கோயில். என்னுடைய அட்ரஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பரு, என்னுடைய அட்ரஸ்ஸு 98 42 06 49 46. இந்த நம்பருக்கு நீங்கள் தெரியாதவங்க கால் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். சரி, வரும்போது சரி அட்ரஸ் தான் சொல்லிவிட்டான்னு வந்துடாதீங்க. முக்கியமாக கற்பூரம், பத்தி குச்சி, வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், பூவு, தேங்காய் பழம் அவங்களுக்கு சேர்ந்தது, எண்ணெய் விளக்குக்கு திரி, சிகப்பு, உங்களால் முடிஞ்ச சக்திக்கு வேண்டலாம். நாங்களாக இவ்வளோ இதுன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு என்ன வாங்கணுமோ அதை உங்களுக்கு கஷ்டத்து உங்களால் என்ன தெம்போ அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க.